இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. அன்பு மிக்கவர்களே, ஜூன் மாதம் 30ஆம் தேதி தாயாம் திரு அவை ரோமை திருச்சபையினுடைய முதல் மறைசாட்சியருடைய விருப்ப நினைவை தான் இன்றைக்கு கொண்டாடி கொண்டிருக்கிறது. அன்பு மிக்கவர்களே, ஜூன் மாதத்தினுடைய கடைசி நாள். இறைவனுக்கு இந்த மாதம் முழுவதையும் நமக்கு ஆசீர்வாதமாக கொடுத்ததற்காக நன்றி சொல்லுவோம். புதிதாக வர இருக்கிற ஜூலை மாதம் முழுவதையும் ஆண்டவருடைய திருக்கரங்களில் ஒப்படைத்து இந்த மாதம் முழுவதையும் நம்ம இறைவன் வழிநடத்தும்படியாக அவருடைய ஆசீர்வாதத்தையும் அருளையும் அன்றாடி செபிப்போம். ஆன்மீகமிக்கவர்களே, நேற்று தான் திருத்தூதர்களான புனித பேதுரு மற்றும் புனித பவுல் அவர்களுடைய பெருவிழாவை கொண்டாடினோம். அந்த விழாவிற்கு அடுத்த நாளாக நம்ம சிறப்பிக்கிற இந்த ஒரு நாள் தான் ரோமை திருச்சபையினுடைய முதல் மறைசாட்சியர். அன்பு மிக்கவர்களே, பெந்தகோஸ்து பெருவிழாவிற்கு பிறகு திருத்தூதர்கள் அனைவருமே உலகின் பல எல்லைகளுக்கு இயேசுனுடைய நற்செய்தி எடுத்து செல்லுகிறார்கள். அப்படியாக ரோம் நகரத்திற்கு இயேசு கிறிஸ்துவை பற்றின நற்செய்தி அறிவிக்க திருத்தூதர் பேதுரு செல்லுகிறார். எதற்கு ரோம் நகரை தேர்ந்தெடுக்க வேண்டும்? எதற்காக நம்ம எல்லாம் ரோமன் கத்தோலிக்கர்கள் அல்லது ரோமை கத்தோலிக்கர்கள், ஆர்சி கிறிஸ்டியன்ஸ் அப்படின்னு சொல்வதற்கான காரணம் என்ன என்பதை பலர் சிந்தித்திருக்கலாம். இயேசு கிறிஸ்து நம்முடைய மீட்பிற்காக சிலுவையில அறைந்து கொலை செய்யப்பட்டது ரோமியர்களுடைய ஆட்சி காலத்துல தான். இயேசு வாழ்ந்த அந்த ஒரு காலகட்டத்துல பாலஸ்தீன பகுதி என்பது ரோமியர்களுடைய ஆட்சிக்கு உட்பட்டு இருந்த ஒரு பகுதி. ரோம் நகரம் தான் உலகத்தினுடைய மையமாக கருதப்படுகிறது. காரணம், ரோமியர்களுடைய ஆட்சி என்பது உலகத்தின் பல கண்டங்களை தாண்டி இருந்த அந்த ஒரு காலகட்டம். அன்புமிக்கவர்களே, எந்த ரோமிய அரசு இயேசுவை சிலுவையில் அறைந்து கொன்றதோ அதே ரோமிய அரசுக்கு இயேசுவினுடைய நற்செய்தியை எடுத்து செல்கிறார்கள் திருத்தூதர்கள். அதிலும் சிறப்பான விதத்திலே திருத்தூதர் பேதுரு இந்த நற்செய்தி அறிவிப்பு பணியை தொடங்குகிறார். அனுபவிக்கவர்களை கிறிஸ்தவ வரலாற்றில் முதல் மறைசாட்சியாக அறியப்படுபவர் திருத்தொண்டர் புனித ஸ்தேவான். வல்லமை பெற்றிருந்தவராகவும் அவருடைய வல்லமையான போதனையால் பலர் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார்கள் என்கிற ஒரு காரணத்தினால் யூதர்களால் பழி சுமத்தப்பட்டு ஊருக்கு வெளியே அழைத்து வரப்பட்டு கல்லால் எரிந்து மறைசாட்சியாக கொலை செய்யப்பட்டார். அவர் கொலை செய்யப்படுவதற்கு முன்பாக வானத்தை அண்ணாந்து பார்த்து இயேசு கிறிஸ்துவை போல தனக்கு துன்பம் இழைத்தவர்களை மன்னித்து அவர் மறைசாட்சியத்தை ஏற்றுக்கொண்டார் என்று தான் நம்ம கிறிஸ்தவ வரலாற்றில் நம்ம வாசிக்கிறோம். அதற்கு பிறகு திருத்தூதர்களில் முதலாக மறைசாட்சியத்தை ஏற்றவர் திருத்தூதர் யாக்கோபு, திருத்தூதர் யோவானுடைய அன்பு சகோதரர். அவர் வாளால் வெட்டி கொலை செய்யப்பட்டு மறைசாட்சியத்தை ஏற்றார் என்றும் நம்ம கிறிஸ்தவ வரலாற்றில் நம்ம வாசிக்கிறோம். அன்புமிக்கவர்களே, திருச்சபையினுடைய தொடக்க காலத்துல கிபி 64 ரோம் நகரத்துல மிகப்பெரிய ஒரு தீ விபத்து ஏற்படுகிறது. அந்த நேரத்துல ரோம் நகரத்தை ஆட்சி செய்தவன் அரசன் நீரோ என்பவன். அன்புமிக்கவர்களே, இந்த நீரோ ஒரு மனநோயாளி என்றே வரலாற்றில் வர்ணிக்கப்படுகிறார். ரோம் நகரம் பற்றி எரிந்து கொண்டிருந்த பொழுது அவன் ஒரு கோமாளித்தனமான ஒரு உடையை அணிந்து கொண்டு அவன் பிடில் என்கிற ஒரு இசை வாத்தியத்தை வாசித்து ரோம் நகரம் எரிந்து கொண்டிருப்பதை கண்டுகளித்தான் என்று தான் வரலாற்று அறிஞர்கள் கூறுகிறார்கள். அந்த தீயானது தொடர்ந்து 8-9 நாளுக்கு தொடர்ந்து அந்த ஒரு காரணத்தினால் மக்கள் அஞ்சினார்கள். ஒருவேளை இந்த நீரோ மன்னன் தான் அந்த தீ பற்றி எறுவதற்கான காரணமாக இருக்கக்கூடும் அப்படி என்று அவன் மீது சந்தேகம் வலுத்த அந்த ஒரு நேரத்துல தான் அந்த குற்றப்பழியிலிருந்து தப்பிப்பதற்காக ரோம் நகரம் எரிந்ததற்கான காரணம் புதிதாக இன்றைக்கு தோன்றி இருக்கிற கிறிஸ்தவர்களே அப்படி என்று கிறிஸ்தவர்கள் மீது பழியை சுமத்தி கிறிஸ்தவர்களை ஒன்று கூட்டி அரண்மனைக்கு வர வைத்து அவர்களை தூணில கட்ட வைத்து தாரை அவர்கள் மீது ஊற்றி இரவு முழுவதும் அவர்களை கொளுத்தி எரிய விட்டு அந்த வெளிச்சத்துல உணவு உண்டு மகிழ்ந்தான் அந்த மனநோயாளியான அரசன் நீரோ என்று வரலாற்றில் நம்ம வாசிக்கிறோம். அன்பு மிக்கவர்களே, அந்த கொடூரன் தன்னுடைய குறைந்த வயதிலேயே 33 அல்லது 34 வயதிலேயே தற்கொலை செய்து கொண்டான். காரணம், மக்களுடைய வெறுப்பை தாங்கிக் கொள்ள முடியாமல். அன்பு மிக்கவர்களே, அந்த ஒரு காலகட்டத்துல தான் வேத கலாபனை, அதாவது கிறிஸ்தவர்களை வேதத்திற்காக கொடுமைப்படுத்துகிற ஒரு நிகழ்வு தொடங்குகிறது. அன்றிலிருந்து இன்று வரை இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஒரு காரணத்திற்காக, இயேசுவை அறிவிக்கின்ற ஒரு காரணத்திற்காக கிறிஸ்தவர்கள் 2000 ஆண்டுகளாக துன்பங்களை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள், மரண தண்டனை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள், உலகத்தினருடைய வெறுப்புகளை இன்றைக்கு ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். இப்படியாக கிறிஸ்தவம் வெட்ட 2000 ஆண்டுகளாக தழைத்து கொண்டிருக்கிறது என்பதுதான் வரலாற்று உண்மை. அன்புமிக்கவர்களே, 2000 ஆண்டுகளாக எந்த ஒரு அமைப்பும் சிதைவுறாமல் என்றும் கம்பீரமாக
பேதுரு நீ பாறை, உன் மீது திருச்சபை கட்டுவேன் என்று நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூறிய அந்த தீர்க்க தரிசன வார்த்தைகள் இன்றும் நிறைவேறி கொண்டு தான் இருக்கின்றன. கிறிஸ்துவுக்காக தொடக்க காலத்துல இப்படியாக நீரோ மன்னன் ஆட்சி காலத்திலிருந்து 4 நூற்றாண்டுகள் தங்களை கிறிஸ்துவுக்கு சாட்சியாக ஒப்பு கொடுத்த மறை சாட்சியரை நினைவு கூறுகிற ஒரு தினமாகத்தான் இந்த ஒரு நாளை நம்ம நினைவு கூறுகிறோம். அன்புமிக்கவர்களே, அந்த நேரத்துல ஒரு கூற்று இருந்தது, இந்த மறை சாட்சிகளுடைய இரத்தம் என்பது நம்முடைய விசுவாசத்தினுடைய வித்து என்று சொல்வார்கள், வேர் என்று சொல்வார்கள், விதைகள் என்று சொல்வார்கள். அவர்களுடைய அந்த இரத்த மறை சாட்சியம்தான் இன்றைக்கு நாம் விசுவாசத்தோடு இருப்பதற்கு நமக்கு உதவி செய்கிறது. அன்புமிக்கவர்களே, அப்படி என்றால் அச்சமில்லாமல் இயேசுவை ஏற்றுக்கொண்டு இயேசுவை நம்முடைய வாழ்க்கையாலும் நம்முடைய வார்த்தையாலும் அறிக்கையிடுவதற்காகத்தான் தாயாம் திரு அவை இன்றைக்கு நமக்கு அழைப்பு விடுக்கிறது. இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நற்செய்தி வாசகத்துல இயேசு திருத்தூதர்களோடு படகுல பயணம் செய்து கொண்டிருக்கிறார். அப்பொழுது பெரும் காற்று வீசவே, ஆண்டவரே எங்களை காப்பாற்றும், நாங்கள் சாக போகிறோமே என்று அவர்கள் கதறி அந்த ஒரு நேரத்துல தான் எழுந்து நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, நம்பிக்கை குன்றியவர்களே ஏன் அஞ்சுகிறீர்கள் அப்படி என்று கூறி காற்றை கடிந்து கொண்டார். காற்றும் அவருக்கு அடிபணிந்தது என்று தான் நற்செய்தி வாசகத்துல நம்ம வாசிக்கிறோம். அன்புமிக்கவர்களே, இன்றைக்கு இந்த ஒரு நவீன காலத்துல கிறிஸ்தவர்களுக்கு இருக்கிற மிகப்பெரிய ஒரு பிரச்சனை அச்சம், பயம். எதற்கு எடுத்தாலும் ஒரு பயம், எதற்கு எடுத்தாலும் ஒரு அச்சம். ஐயோ இது நடந்துருமோ, ஐயோ என் வாழ்க்கையிலேயே அப்படி நடக்கிறது அப்படி என்று இன்றைக்கு பொருளாதார ரீதியாக, உடல்நிலை காரணமாக, அல்லது நம்முடைய வாழ்க்கையில செல்வம் இல்லாத அல்லது ஆசீர்வாதம் இல்லாத ஒரு சூழல்கள், குழப்பமான ஒரு சூழல்கள், திடீரென ஏற்பட்ட ஒரு நஷ்டம், திடீரென ஏற்பட்ட குடும்பத்துல ஒரு சிக்கல், இதன் காரணமாக அஞ்சி நடுநடுங்கி இன்றைக்கு அச்சத்திலும் கலக்கத்திலும் இருக்கும் நம்மை பார்த்து தான் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நம்பிக்கை குன்றியவர்களே, எப்பொழுது நமக்கு அச்சம் ஏற்படுகிறது, எப்பொழுது நமக்கு பயம் வருகிறது, எப்பொழுது எதிர்நோக்கற்ற ஒரு சூழல் வருகிறது என்றால் நம்பிக்கை குன்றி இருக்கிற நேரத்துல தான், நம்பிக்கையில குறைவுபட்டு இருக்கிற நேரத்துல தான். அன்புமிக்கவர்களே, இன்றைக்கு ரோமை திருச்சபையினுடைய முதல் மறைசாட்சியரை பற்றி நம்ம பார்த்தோம். அச்சமில்லாமல் இயேசுவுக்காக எதையும் இழக்க துணிந்த அவர்கள்தான் நம்முடைய இந்த ஒரு காலத்தினுடைய நம்முடைய வாழ்க்கையினுடைய மாதிரிகள் என்பதை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்துவில் நம்பிக்கை கொண்டவர்களாய் அச்சமின்றி நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி அவருக்காக சாட்சியம் பகிர்ந்திட இறைவன் உங்களையும் என்னையும் தூண்டுவாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமேன்.